Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசினியர்களே, நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அது நான் தான் கொடுக்கணும், நான் தான் செய்யணும். இப்படி தனக்குத்தானே தன்னை பெருமையாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உண்மைன்னு நினைப்பீங்க. உங்களை பெருமை பேசுனாவே நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீங்க, உயர்ந்தவராக இருப்பீங்க. ஆனால் அதனால் அடைவது என்ன? தொல்லை தான். உயர்ந்த இடத்துலையே வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, உங்களை மாதிரி உண்டானுவாங்க. ஆகையினால் புகழுக்கு நீங்கள் அடிமையாகிவிடாதீர்கள், பொருளுக்கு நீங்கள் அடிமையாகிவிடாதீர்கள். அருளாசி நிறைந்த நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க கற்றுங்க. கொடுக்கவே மனசு வராதுங்க. கும்பராசிக்காரவங்க கொடுக்க மனசு வராது. ஏன்னு கேட்டால் 12ஆம் அதிபதி விரையாதிபதி சனிதான். விரயம் பண்ணினால்தான் கோடி கோடியாக உனக்கு கொட்டும். கொடுக்கவே மாட்டேன். நான் சொல்கிறேன் பரிகாரத்துக்கு, ஐயா இது மாதிரி செய்யுங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை நாள் செய்யணும்? ஏயா வாழ்நாள் ஃபுல்லாக கோடி கோடியாக உனக்கு பணம் வரணும், ஆனால் எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டால் அப்போ கொடுக்குற நேரத்தில் கணக்கு பார்க்குற, வர்றதை மாத்திரம் கணக்கு பார்க்க மாட்டேறேன். 2க்கும் 11 கோடியும் குரு இல்லை, அந்த குணம் தானே உங்களுக்கு வரும். அங்கே அருளும் பொருளும் நிறைந்திருக்கிற நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் 7ஆம் அதிபதி சூரியன் தானே, அவன் தானே இப்போ 2ஆம் இடத்துக்கு வரான். அதுக்கு நீங்கள் 12ஆம் இடத்துல தானே இருக்கிறீங்க. அந்த அதிபதியும் சேர்ந்து தானே உங்களுடைய இந்த மாதத்தை ஓட்ட போகுது. ஆகையினால் கவனம் வைங்க. நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மனிதர். நீங்கள் கொடுக்கலன்னு வச்சிங்க, நீங்கள் பயன்படுத்துகின்ற அத்தனை பொருளும் காட்சி பொருளாக இருக்குமே தவிர ஆட்சி பொருளாக இருக்காது. நீ வந்தது ஆளை தான். கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே கதவை பூட்டி போடுறாங்க. அப்போ கோவிலை போய் சரி அது ஒரு மன ஆறுதலுக்காக சொல்கிறேன். உள்ளே இருக்கிற உற்சவரை பார்க்கலனாலும் அந்த கும்பத்தை பார்த்து கையெழுத்து கும்பிடுவோம், எல்லாம் கையெழுத்து கும்பிடுவாங்க. அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ தான் வெளியில் உள்ளே உடலையே, வெளியிலையும் உடலையே. வரவும் செலவும் உங்ககிட்ட இல்லாதனால தான் உனக்கு இந்த சிரமம் வருது. அந்த வரவு செலவு என்பது அன்பு, பாசம். அன்பு கிடைக்கிது, அறிவு கிடைக்கிது, பாசமாக இருக்கிறீங்க, யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அறிவான பாசம் கிடைக்கல. அப்படியே அறிவான பாசம் கிடைச்சால் கூட அந்த அறிவை பயன்படுத்த முடியல. ஏன் இந்த கதி? இந்த பிரபஞ்சம் ஏன் அப்படி செய்யுது? 5க்கு உடையவனும் 8க்கு உடையவனும் புதன் தான். 5க்கு உடையவன் பூர்வ புண்ணியத்துக்கு உடையவன், உனக்கு அறிவு உடையவன் அவன் புதன். அதே 8ஆம் இடத்துல அவன் உச்சம் பெறக்கூடிய புதன். அவன் என்னென்னா 2ஆம் இடத்துல நீச்சமாக போட்டான். உங்கள் மனசு கேட்க மாட்டேது, கொடுக்க மாட்டேது. ஆகையினால் கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் நிச்சயமாக வேதனைக்குரிய மாதம் என்பதை மிக மன வருத்தத்தோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2ல் இருக்கிற சனி உங்களை பேசியும் கெடுக்கும், பேசாமையும் கெடுக்கும். அவனே லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த ராசியதிபதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பராசி நேயர்கள் இந்த மாதத்தை தப்பிப்பது கஷ்டம். நீங்கள் பாதிக்கப்பட்டே தீர்வீர்கள். குழந்தைகளாலோ இல்லை அறிவு சார்ந்த விஷயத்தாலோ இல்லை நீங்கள் மூடி மறைச்சி வச்சிருந்த விஷயத்தாலோ உங்கள் மனம் உங்களை கொன்று கொண்டே இருக்கும். சுகஸ்தானத்தில் போய் அந்த குரு இருக்கிறான், லாபாதிபதி 2ஆம் அதிபதி. நீ செஞ்சதெல்லாம் எடுத்து தெருவில் விட்டுரும். ஏன்னு கேட்டால் அதனால் உனக்கு பாதிப்பு வர்றதுக்கு என்னத்துக்கு? நல்லதை செய், நல்லதே கேளு, நல்லதே சொல்லு. அள்ளி கொடுக்கின்ற இயற்கை உன் கையில் கொடுத்து தான் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுது. அதுதான் மேஷ ராசிக்கு அது லாபஸ்தானம்னு சொல்கிறோம். இயற்கைக்கு அது லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அதே இயற்கைக்கு அது பாதகஸ்தானம்னு சொல்கிறோம். நீ அருளை தான் அள்ளி கொடுக்கணும், பொருள் தானாக வரும். நீ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆதாயம்னு நினச்சிட்டு நீ அள்ளி கொடுக்கணும்னு நினச்சின்னா நீ மாட்டிக்குவ. இந்த மகா சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீ புரிந்து கொண்டால் இந்த சித்திரை மாதம் உனக்கு சிறப்பு. இல்லை என்றால் தனிமையில் நின்று வேதனைப்படுகின்ற காலமாக மாறிவிடும். மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய காலபைரவராக அந்த தெருவை காக்கக்கூடிய அந்த பைரவ வாகனங்களுக்கு அன்னங்கள் போடுங்க, அதோடு அன்பாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன அன்பாக இருந்தாலும் சரி, அது உங்களே உழுந்து கடிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னு கேட்டால் அது ஒரு விதிப்பயன். ஆகையினால்
எதை நீ விதைத்தாயோ அது அறுவடை செய்யும் காலம் இது. அந்த விதியை மாற்றுவதற்கு சாந்தமாக சர்க்குணமமாக அந்த சம்பவ மொகாதேவா என்று சொல்லக்கூடிய உன்னுடைய உயிர் மூச்சை நினைத்துப்பார். இறைவன் என்பது தனித்தில்லை, உங்ககிட்ட தான் இருக்கான். என்னவா இருக்கான்? மூச்சும் பேச்சுமாக இருக்கிறான். மூச்சு நின்னாலும் உனக்கு மரியாதை இல்லை, பேச்சு நின்னாலும் உனக்கு மரியாதை இல்லை. பேசின்னையும் பாவத்தை சேர்ப்ப, உன்னோட சுவாசம் வைத்தறிச்ச தாங்க முடியாதையும் பாவத்தை சேர்ப்ப. உன்னை வைத்தறிச்சல் உடையவளாக மாற்றிடும். ஏன்னு கேட்டால், நீ வாழ்வது இந்த பிரபஞ்சத்தில் தாமரை இலை தண்ணீர் போல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காக வந்த இந்த காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.